அனுபவம் அனுபவம் சொல்லி இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்களும் என்ன பண்ணாங்க, கொள்ளையடிச்சதை தவிர வேற என்ன அனுபவம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத கேட்கிறது. ஆமா, அப்படி கேட்கறது வந்து முட்டாள்தனமான கேள்வி. ஏன் சொல்றேன்னா, பரிசு திட்டம், அதாவது லஞ்சம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. இந்தியா பூரா இருக்கு, உலகம் பூரா இருக்கு. இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது. ஆனா நான் வந்து ஒண்ணு பார்த்திருக்கேன். என்னுடைய 35 வருஷ அனுபவத்துல பார்த்திருக்கேன். மக்கள் எப்ப அதை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்களோ அந்நேரம் தான் லஞ்சம் வந்து குறையும் அல்லது ஒழியும். இப்ப நான் ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளா இருக்கேன்னு சொல்லி வைங்க. நீங்க அந்த பக்கம் வந்து ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு தப்பான டைரக்ஷன்ல போறீங்க. நான் உங்களை நிப்பாட்டி கேஸ் போடுன்னு சொன்னோன்னே எத்தனை பேர் சரி கேஸ் போடுங்கன்னு சொல்லி ரெடியா இருக்காங்க? 50 ரூபாய் நீட்டி கான்ஸ்டபிள் கொடுத்துட்டு ஓடுறதுக்கு தானே பாக்குறாங்க. இதுதானே மக்களுடைய மனப்பான்மை. இந்த மக்கள் வந்து இது மாதிரி லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க வரைக்கும் எந்த லஞ்சத்தை யாரால் ஒழிக்க முடியும்? இது லஞ்சம் வந்து நியாயப்படுத்தவே முடியாது. ஏன்னா நான் பார்த்துட்டு இந்த லஞ்சத்தினால எந்த அளவுக்கு நலத்திட்டங்கள்லாம் வந்து ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய நலத்திட்டங்கள் போய் சேராம போயிருது, வசதியானவங்களுக்கு போய் சேருது, இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு, சந்தேகமே கிடையாது. இவர் வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு ஒண்ணு. சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து இந்தியா பூரா இருக்கிற, உலகம் பூரா இருக்கிற லஞ்சம் தமிழ்நாட்டிலும் இருக்கு, தவறு. இவர் சொல்றாரு இந்த கொள்ளையடிச்சு தவிர என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கறதுல, நான் முதல்வங்க திட்டம் வந்து இவருக்கு ஏதாவது தெரியுமா? அந்த திட்டத்தினால பலன் அடைஞ்சதா சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ண இவங்கெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்கிறது இவருக்கு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல் நடத்துற ஒரு கூட்டத்துல ஒரு பெண்மணி வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணவங்க, அவங்க சொன்னாங்க எங்க அம்மா வந்து பீடி சுத்துற தொழிலாளி. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் எனக்கு கொடுத்த பணம் வந்து எனக்கு உதவியா இருக்கு, இல்லைன்னா படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது, நூல்கள் வாங்கல இருந்து எதுக்குமே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது இவருக்கு தெரியுமா? எத்தனை பேர் அந்த திட்டத்தினால வந்து பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு இதே ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க அரசு, இது இவருக்கு தெரியுமா? புதுமை பெண் திட்டம்னா என்னன்னு தெரியுமா? இவங்களுக்கு இலவச பேருந்து பயணம் செய்யறதுனாலையும் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனாலையும் என்ன தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு இவருக்கு தெரியுமா?